பிஜேபி கவர்னர் ஆர்.என். ரவி ஒத்துக்கிறோமா? தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவி கிடையாது கிடையாது கிடையாது. பிஜேபி அரசினுடைய கவர்னர், பிஜேபி அரசினுடைய கவர்னர் ஒரு போஸ்டிங் போட்டுக்கலாம். பிஜேபி அரசின் ஒன்றிய அரசினுடைய கவர்னர் ஆர்.என். ரவி. அப்படியே ஒத்துக்கிறீங்களா? சரி சொல்லுங்க. அப்ப பிஜேபி அரசினுடைய எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள். இப்ப இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இது இவங்களுடைய வழக்கம் எப்படி தெரியுமா இருக்கு? அடிப்படையிலேயே நான் சொல்றேன், அவருடைய என்ன ஓட்டம், ஆர்.என். ரவி அவர்களை ஒரு அடிப்படையில் ஒரு மனிதரா நம்ம வந்து பார்க்கணும். அவங்க சொல்ற கருத்துக்களை ஏத்துக்கலாமா வேண்டாமா, அதுல உண்மை இருக்கா இல்ல அவர் பொய் பேசுறாரா, அவருடைய கடந்த கால வரலாறு என்ன, எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தான் அவர் சொல்றத வந்து நம்ம ஏத்துக்கலாமா வேணாமாங்கிற முடிவுக்கே நம்ம வந்து போகணும். ஏன்னா டாபிக் முதல்ல அவர் என்ன கவர்னருக்கு பதில் சொல்ல பிறகு அப்புறம் நான் சகோதரியோட பதிலுக்குலாம் நான் வரேன். நான் கவர்னருக்கு பிடித்தமான வார்த்தைகள் முதல்ல சனாதனம், பிடித்தமானது மதக்கலவரம், பிடித்தமானது ஆதிக்கம், பிடித்தமானது தலைவர்கள் சாவர்கர், கோல்வால்கர், கோட்ஸே, இந்த மாதிரி தலைவர்கள் தான் அவருக்கு வந்து தெரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள். நீங்க அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கரசேவை, சங் பரிவார், RSS, ABVP, இது போன்றதுதான் அவருக்கு பிடித்தமான விஷயங்கள். பிடித்தமான பொய்களையும் பட்டியலிட்டுறேன்னு, தமிழ்நாட்டில் நல்லா இருக்கிறதையெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்றதுதான் முதல்ல ஒரு பொய் பேசுறது ஒரு வழக்கம். ஏன்னா தமிழ்நாடு அரசு அதை கிளைம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து பாரதிய ஜனதா குறியா இருக்கு. அப்ப ஒரு பொய்யை கட்டமைக்கிறதுக்கான முயற்சிகளை, பெண்கள் பாதுகாப்பா இருந்தாங்கன்னா ஐயோ பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லுவார். அங்கேயே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம், சரி ஏன்டா எலி அம்மனமா ஓடுது அப்படின்னு யோசிக்கணும் நம்ம. அப்ப வந்து காரணம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு. தமிழ்நாட்டில் வளர்ச்சியே இல்லை அப்படின்னா தமிழ்நாடு நன்றாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது, அப்படிதான் வந்து அதனுடைய அர்த்தம். அதே மாதிரி தமிழ்ல அதீத பாசம் காட்டுவாரு. திருவள்ளுவருக்கு காவி உடைய போட்டு கொண்டாந்து நிப்பாட்டிடுவாரு. அவருக்கு எப்ப காவி உடை போட்டாருன்னு எங்களுக்கும் தெரியல. வரலாறுல அப்படி இருந்த வரலாறு இல்லை, அரசு அங்கீகரிக்கப்பட்ட படங்களும் அந்த மாதிரி இல்லை. அப்படித்தான் அவருடைய பழக்கம் இருக்கு. அவருக்கு பிடிக்காத வார்த்தைகள் என்னென்னங்கிறது நான் பட்டியலிட்டுறேன். திராவிடம்னா ஜர்க்கு வந்துடும், பெரியார்னா அலறலே வந்துடும். இந்த மாதிரி வார்த்தைகள், வளர்ச்சி, அமைதி, இந்த மாதிரியான வார்த்தைகள் பட்ஜெட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை படிக்காம எந்திரிச்சு வெளியே போயிடுவார். இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் மனிதரினுடைய குணாதிசயமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதான் அவருடைய ரியாக்ஷன்ஸ் இந்த பாஸ்ட்.